கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த கால வேளையிலே இந்த தெய்வ செய்தியை கேட்கிற தெய்வ பிள்ளைகளே, உங்கள் யாவரையும் தேவன் ஆசீர்வதிப்பாராக. தேவனுடைய வார்த்தையின்படி நமக்கு ஒரு வாக்குத்தத்தம் உள்ள வார்த்தை ஒவ்வொரு நாளும் கொடுத்து நம்மை ஆசீர்வதிக்கிறார். அவருடைய வார்த்தை பிலிப்பியர் 4 அதிகாரம் 13வது வசனம் சொல்லப்படுகிறது. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலனுண்டு என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்னது போல, அவருடைய பலத்தினாலே எல்லாவற்றையும் செய்ய நமக்கு முடியும். ஆனாலும் நம்முடைய மனதில் என்னை கொண்டு என்ன செய்ய முடியும்? நான் அந்த அளவுக்கு பரிசுத்தம் இல்லை, அந்த அளவுக்கு நான் நீதிமான் இல்லை, அந்த அளவுக்கு எனக்கு ஞானம் இல்லை, எனக்கு பணம் இல்லை, எனக்கு எந்த விதமான தகுதி இல்லை என்று ஒருவேளை நாம நம்முடைய குறைகளை சொல்லி சொல்லியே அவருடைய பலத்தை அனுபவிக்காமல் இருக்கலாம். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன்னை பலப்படுத்துவேன், நீ பயப்படாம இரு, உன்னை நான் எடுத்து பிரயோஜனப்படுத்துவேன், உன்னை நான் மேன்மைப்படுத்துவேன் என்று கர்த்தர் நமக்கு சொல்லுகிறாருங்க. தெய்வன் எல்லாவற்றிலிருந்து நம்மை மேன்மைப்படுத்த முடியும். நம்மளால தான் நாம நினைக்கிற சுபாவத்தினால என்னை கொண்டு என்ன செய்ய முடியும் என்று நாம நினைக்கலாம். கர்த்தர் சொல்லுகிறார், உன்னை கொண்டு தான் நான் பெரிய காரியங்களை செய்வேன். இந்த நாளிலே அவர் நம்மோடு கூட இடைப்பட்டு சொல்லுகிற விஷயம், உன்னை கொண்டு நான் பெரிய காரியங்களை செய்வேன். தாவீதை கொண்டு ஆடுகள் மத்தியிலே இருந்த அவனை ராஜாவாக மாற்றினார். யோசேப்பு ஒரு அடிமையாய் இருந்தாங்க, அவனை கொண்டு அந்த எகிப்துக்கே ராஜாவாய் மாற்றினார். இப்படி அவர்களை கொண்டு உயர்த்தின தேவன் உங்களை கொண்டு தேவன் உயர்த்த வல்லவர்கள். தைரியமாய் இருங்க, கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க, அவருடைய பலத்த கைக்குள்ளே அடங்கிருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களை பலப்படுத்துவார். ஆமீன்.